இப்ப மறுநாள் சுசிமே அவங்க வீட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது, அந்த பையன் சுசி கிட்ட நெருக்கமா இருக்க பார்க்குறான். அப்ப சுசி, "இங்க பாருங்க, உங்களுக்கு வேற ஒருத்தர் கூட நிச்சயம் பண்ண போறீங்களா? நான் உங்கள லவ் பண்றேன்றது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கோமே, அது யார்கிட்டயும் சொல்லலையே" அப்படின்னு சொல்லும்போது, அவனுமே, "நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவள அங்கிருந்து அனுப்பி விட்டுட்டு, இவன் என்ன கொஞ்சம் இடம் கொடுத்தா நம்ம மேலே ஏறிக்கிறாளேன்னு சொல்லி யோசிக்கிறான். இப்ப அவன் சாப்பிடலாம்னு சொல்லி போகும்போது, அவங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது. இவன் சீட் ஆடி பணத்த விட்டுட்டான்னு சொல்லிட்டு, இதனால அவங்க அப்பாவுமே அந்த பையன் கிட்ட புடிச்சு செமையா கத்த, அவங்க அம்மா, "நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் அவன்கிட்ட பேசுறேன்னு" சொல்லும்பொழுது, இது எல்லாத்தையுமே பார்க்குற சுசிக்கு ஒரு மாரி இருக்குது. இதனால அவர்கிட்ட வந்துட்டு, "நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா ஒரு நாள் நான் ஒரு நாள் நீங்க சக்சஸ் குடுப்பீங்க" அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட மனச தேத்தலான்னு வரா. அப்ப அந்த பையனுமே, "இவள வச்சு எப்படின்னா காரியத்தை முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்காக நீ ஒரு உதவி பண்றியா? எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன். ஆனா எங்க அப்பா அம்மா பாக்குறது இல்லையா, என்னை எப்படி அடிமையா வச்சிருக்காங்க, இந்த வீட்டை விட்டு நான் எங்கன்னா ஓடிடணும்னு நினைக்கிறேன். ஸோ நீ எப்படியாச்சும் அந்த பணத்தை மட்டும் ரெடி பண்ணிட்டா அப்படின்னா எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நம்ம 2 பேரும் இங்க வந்து ஓடிடலாம்" அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே, "அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்கும்போது, எங்க அம்மாவோட வலையில இருக்குது, அது எப்படின்னா நீ திருடி எனக்காக கொண்டுட்டு வரணும்னு சொல்லும்போது, என்னால திருட முடியாதுன்னு சொல்லிடுறா. இதை கேட்ட உடனே, "நீ அப்ப என்ன லவ் பண்ணலையா?" அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, "இல்ல இல்ல, நான் கண்டிப்பா பண்றேன், உங்களுக்காக பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே எப்படியாச்சும் அந்த நகையை திருடணும்னு சொல்லி அந்த அம்மாவோட ரூமுக்கு போறா. அங்க அவ வேலை செஞ்சுட்டு இருக்க மாதிரி ரொம்ப நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த பையனோட அவங்க அப்பா, "என்ன நீ இவ்வளவு நேரம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, இங்க விட்டுட்டு வெளியில போய் வேலையை பாரு" அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. இவ வெளியில வந்த உடனே அந்த பையன், "என்ன எடுத்தியான்னு சொல்லி கேட்கறான். இல்ல என்னால எடுக்க முடியலன்னு சொல்லும்போது, "என்ன நம்மளோட காதுக்காக இது கூட செய்ய மாட்டியா, நான் உன் நம்பர்தே வேஸ்ட் போலின்னு" சொல்லும்போது, "இல்ல நான் கண்டிப்பா எடுத்து தரேன், கொஞ்சம் பொறுங்க" அப்படின்னு சொல்லி அவ அங்க இருந்து ஹாலுக்கு போறா. அங்க போன உடனே இவங்களோட துணியெல்லாம் அலசி ஒரு பையன் எடுத்துட்டு வந்து தந்திருக்கான். அதை பார்த்த உடனே அவங்க அம்மா, "அவன் எடுத்துட்டு போய் அதை என்னோட அலமாரியில வச்சிரு, அது மட்டும் இல்லாம அங்க இருந்து தைலம் எடுத்துட்டு வா, எனக்கு மூட்டு வலிக்குதுன்னு" சொல்றாங்க. இதை ஒரு இதுவா பயன்படுத்தி அந்த பொண்ணு எப்படிலாம் எடுத்துலான்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்துட்டு போய் அந்த ரூம்ல வச்சுட்டு, அந்த ரூமோட லாக்கர் கீயை திறந்து அந்த பொண்ணு அந்த வலையிலுமே எடுத்துட்டா. கரெக்டா எடுத்துட்டு வெளியில வரும்போது அவங்களோட அப்பாவுமே வந்துடுறாரு. "என்ன பண்றீங்க நீ?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல சார், இந்த துணியெல்லாம் எடுத்து உள்ள வைக்கலாம் தான் வந்தேன்னு" சொல்லி அவளுமே சொல்லி சமாளிச்சுட்டு அங்க இருந்து வெளியில போயிடுறா. இப்போ சுசி அந்த வலையில எடுத்துட்டு வந்து அந்த பையன் கிட்ட கொடுக்கவுமே அவனுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு, "எனக்காக நீ இவ்வளவு பண்ணிருக்க, கண்டிப்பா உன்னை நான் கல்யாணம் பண்ணணும், நைட்டு நம்ம இங்க இருந்து ஓடி போயிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலையில எடுத்துக்கிட்டு அங்க இருந்து வெளியில போயிடுறான். இது எல்லாத்தையுமே இந்த கார்கார பையனும் பார்த்துட்டு, "என்ன நடக்குது இவங்களுக்குள்ள" அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அங்க இருந்து போயிடுறான். இப்ப நைட்டு சுசி, "கண்டிப்பா நம்ம ஓடி போயிட போறோம், ஜாலியா இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் படுக்கிறா. அந்த நேரம் இந்த கார்கார பையன் சுசி கிட்ட வந்து தப்பா நடந்துக்க மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது, இவளுமே, "நீ இதுக்கப்புறம் இங்க இருந்து அப்படின்னா அவ்வளவுதான், உனக்கு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு" சொல்லி கேட்கும்போது, "ஓஹோ, எல்லாமே அவனுக்காக மட்டும் தான் பண்ணுவேன், எனக்காகலாம் நீ எதுவுமே பண்ண மாட்டல, நான் உனக்கு சொல்றேன் பாரு, இந்த வீட்டாளுங்களாம் நம்பாத, இவனுங்களாம் பொய்க்காரனுங்க, நம்மளுக்கு தேவையானதை மட்டும் தான் எடுத்துப்பானுங்க, அதுக்கப்புறம் நமக்காக எதுவுமே செய்ய மாட்டானுங்கன்னு" சொல்லி அந்த பையன் சொல்றான். ஆனா இவளுக்கும், "எனக்கு தெரியும் என்னன்றது, நான் கண்டிப்பா ஒரு நாள் இந்த வீட்டோட ஓனர் ஆக போறேன், அன்னைக்கு நான் உன்னை பாத்துக்கிறேன்டா" அப்படின்னு சொல்றேன். இவனுமே, "சரி ஓகே, நான் பார்க்க தானே போறேன், உனக்கு என்ன நடக்குது அப்படின்றதுன்னு" சொல்லி அங்கிருந்து வெளியில போயிடுறான்.